நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினம் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் பாருங்கள்.
சார், தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை. இங்கே 6, 8 சம்பந்தப்படுது. அதோட கூட 5, 12 கூடிய செவ்வாயும் பார்க்கிறார். தனுசு ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக எதிலும் கவனமாக இருக்க வேண்டும், ஏமாறக்கூடாது. இப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படி ஆஹான்னு இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், பணமழை கொட்டும், வேலை கிடைச்சிடும், நல்லது நடந்துடும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை, லாட்ரி சீட்டு கிடைச்சா 25 கோடி உங்களுக்கு தான் கிடைக்கும், இப்படியெல்லாம் புதையல் யோகம் இருக்கும், அப்படியே புதையலை நீங்கள் மேலே அப்படி கை வச்சு எடுத்துக்கலாம், கவரில் கொண்டு வந்து காசை வச்சுருவாங்க, இப்படியெல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களை ஏமாற்றுகிறார்கள். அப்போது நாம் ஓப்பனாக சொல்கிறோம், இதுதான் நடக்கும், உண்மையை சொல்கிறோம், நேர்மையான முறையில் சொல்ல வழிகாட்டுகிறோம். அன்னை வாராகி, வாழ வைப்பால் வாராகி, அம்மா தாயுள்ளத்தோடு வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் தனுசு ராசி நேயர்களே 6 மற்றும் 8 சம்பந்தப்படுது. 6, 8 சம்பந்தப்பட்டதுனாக்கா தேவையில்லாத ஒரு சில வம்பு வழக்குகள், எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா போய்கிட்டு இருந்தது சாமி லைஃபு, திடீர்னு அவங்க மாறிட்டாங்க. வாழ்க்கை சிறப்பாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது, திடீர்னு இப்போ வாழ்க்கை மாறி போயிடுச்சு. புரியுதா? அப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் தெரியாத ஒரு சில உறவு முறைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம், அல்லது பழகக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏற்பட்ட பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது தனுசு ராசிக்கு மெயினாக குடும்பம் பற்றிய கவலைகள், குடும்பத்தில், தொழிலில், ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் பாதிக்கப்படுறது, ஒரு பெரிய பையன் பாதிக்கப்படுறது. சின்ன பையன் நல்லா இருக்க சமயம், சின்ன பையனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, பெரிய பையன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு. அல்லது கல்யாணம் ஆகி 10 வருஷமாகுது, திடீர்னு இப்போ மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸு, வேறு தொடர்புகள் ஏற்படுவது, ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ, அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய மனசு கஷ்டங்கள், அது மாமனார் வழி சொத்து, மாமியார் வழி சொத்து, இல்லை அப்பா வழி சொத்து, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அம்மா வழி சொத்து, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, கவனம் தேவை. நான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரகசியம் சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. இந்த சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம், எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல சாமி, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு தனுசு ராசி சொல்கிறீங்களா? என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியலைங்க சாமி, அதுக்கு காரணம் சனி பகவான். இருட்டுன்னு ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது, ஏன்னா ராகுவும் பார்த்து சனியும் பார்க்கின்ற காரணத்தினாலே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் போலீஸ் கேஸு, வெளிநாடுகளில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு போலீஸ் கேஸாக இருக்கும், சின்ன ஆக்சிடென்ட்டு, சின்ன விபத்துக்கள், சின்ன அடிபடுறது, இல்லை பெரிய விபத்துக்கள் ஏற்படுவது, அல்லது ஒரு போலீஸ் கேஸ் அமைவது, அப்புறம் இந்த டிரைவிங் லைசன்ஸு, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விசா ரினிவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், அப்புறம் பிஆர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வெளிநாடுகளில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தள்ளி ஒரு 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டா, 3 வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும், இந்த வாட்டி எனக்கு பிஆர் கிடைக்குமா? அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்கை ஃபண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கேன், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், எனக்கு அதை ரெனிவல் பண்ணுவாங்களா, நான் இங்கேயே இருக்க முடியுமா, வெளிநாட்டில் வந்துட முடியுமா? அதே போலத்தான் குடும்பத்தில், இப்போ இந்தியா இல்லை வெளிநாடுகள் எடுத்து தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டாக்கா எதிரிகளுடைய தொந்தரவுகள் உண்டு. எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்
மெயினாக செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு தெரியாது தனுசு ராசி என்பர்களே. நம்ம எவ்வளோ வெளிநாடுகள் எல்லாமே பார்க்கணும். நாம் சிங்கப்பூரில், வளைகுடா நாடுகளில், UAE போன்ற, குவைத்து போன்ற வளைகுடா நாடுகளில், கனடா, UK, மெயினாக UK யூரோப் கண்ட்ரீஸில், மலேசியா, சிங்கப்பூர், நம்ம பாரத தேசம் இந்தியா எடுத்துக்கோங்க. அப்போ செய்வினை கோளாறுகள் ஆந்திராவாக இருக்கட்டும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தனுசு ராசியில். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும் காலம். அப்போ வீட்டில் ஏதேனும் ஒரு ஹோமம் பண்ணுறது, ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு நட்சத்திர ஹோமம், மெயினாக திருஷ்டி துர்கா ஹோமம், சூலினி துர்கா, ஒரு வாராகி பூஜை, ஒரு வாராகி ஹோமங்கள் செய்வது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல, மெயினாக உங்கள் கம்பெனியில், உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு 2 நாள், முதல் நாள் ஒரு வாராகி பூஜை, மறுநாள் ஒரு வாராகி ஹோமம், இதெல்லாம் செய்வீர்களே ஆனால் எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது. சூப்பராக இருக்கலாம் தனுசு ராசி நேயர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பசங்க அடமுடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ இந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, எங்கள் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.